ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1236. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு கோவிந்தரின் சிறப்பு. இதன் இறுதி பகுதி. குரு ரத்னமாலாவில் உள்ள கோவிந்த பகவத்பாத ஸ்துதியில் அவருடைய பூர்வாதாரங்கள் அவ்வளவையும் அடுக்கி கொண்டு போயிருக்கிறது. ஹரிதல்ப ஹராங்கிரி நூபுர க்ஷ்மாதர சௌமித்ரி பலாத்ரிபுத்திர லக்ஷ்மா ஜயதாத் உபரேவம் ஆத்ததாமா ஜய கோவிந்த முனிகி ச சந்திரநாமா. சந்திரநாமா அதுதான் பூர்வாசிரம பெயர். ஜய கோவிந்த முனிகி அது உத்தராசிரம, அதாவது பிற்கால ஆசிரமத்தின் பெயர். ஜய என்பது இங்கே பேரோடையே சேர்ந்து இருப்பது. ஜெயராமன் என்பது போல ஜெய கோவிந்தா என்பதையே அவருடைய பெயராக சொல்லியிருக்கிறது. இப்படி ஏன் சொல்ல வேண்டும்? வெல்க வெல்க என்று போற்றி கூறும் அர்த்தத்தில் ஜெய என்பதை தனி வினை சொல்லாக பிரித்து கோவிந்த முனியே வெல்க என்று ஏன் சொல்லக்கூடாது என்றால், ஸ்லோகத்தின் பின்பாதி ஆரம்பத்திலேயே ஒரு போற்றி சொல்லியாகிவிட்டது. ஜெயதாத்து என்று பின்பாதி ஆரம்பிப்பதற்கு வெல்க என்றுதான் அர்த்தம். ஆகையால் மறுபடி ஜெய கோவிந்த முனி என்று வரும்பொழுது அதையே அவருடைய முழு பெயராக எடுத்துக்கொள்வதுதான் சரியானது. ஜெயராமன், ஜெயலக்ஷ்மி, வடக்கே ஜெய்கிஷன், ஜெய்சங்கர் என்றெல்லாம் கூட பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். இவை மாதிரி ஜெயகோவிந்தர் என்றே பெயரை சொல்லியிருக்கிறது. ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு ஜெயகோஷம் செய்தால் அவர் காரியமெல்லாம் வெற்றிகரமாகட்டும் என்று அர்த்தம். ஜெய் ஜெய் என்று இப்படி பல பேருக்கு கோஷம் போடுகிறோம். மறைந்து போனவர்களுக்கு ஜெய் போட்டால் என்ன அர்த்தம்? யசக்காயம், அதாவது புகழுடம்பு என்று சொல்வதில் அந்த ஆத்மா இருந்து கொண்டு ஆசீர்வாத காரியத்தை வெற்றியோடு பண்ணி கொண்டிருக்கட்டும். உயிரோடு இருந்த பொழுது பண்ணியவற்றுக்கே சூக்ஷ்மமாக இப்பொழுதும் சக்தியை கொடுத்து அந்த லட்சியங்களில் தொடர்ந்து வெற்றி காணட்டும் என்று அர்த்தம். வெற்றியை குறிப்பது மட்டுமின்றி ஜெய சப்தமே மிகவும் மங்களமானது. கடப்பயாதி சங்கி என்பதன்படி பின்குறிப்பு பிற்பாடு கடப்பயாதி சங்கி என்றே வரும் பிரிவில் விளக்கங்களாக காணலாம். ஜ ய என்ற எழுத்துக்கள் 18 என்ற எண்ணிக்கையை குறிக்கும். 18 விசேஷமான மங்கள சக்தி வாய்ந்த எண். இதனால் எல்லாம் தான் ஜெய என்று ஒருத்தர் பேரோடையே சேர்ப்பது. மனுஷ குழந்தை மாதிரி இருந்த ஆச்சாரியாளை சந்நியாசியாக்கி நிஜமான ஆச்சாரியாளாக ஆக்கியவரின் பேருக்கு ஜெய சேர்க்காவிட்டால் யாருக்குத்தான் சேர்ப்பது? ஸ்ரீசரணர் சிரித்து விட்டு தொடர்கிறார். சிஷ்யர் ஜெய ஜெயசங்கரராக இருந்தால் குரு ஜெயகோவிந்தராக இருப்பது வேண்டாமா? ஜெயகோவிந்த முனிகி ச சந்திரநாமா. ஜெயகோவிந்த முனியாக ஆவதற்கு முன் அவர் சந்திரநாமாக்காரராக இருந்தார். அதுவும் இதே பிறவியில்தான். அதற்கு முந்தி ஆதிசேஷனாக இருந்தார். இதைத்தான் ஹரிதல்ப ஹராங்கிரி நூபுர க்ஷ்மாதர என்றெல்லாம் அவர் செய்யும் 3 வித காரியங்களால் தெரிவித்திருக்கிறது. ஆதிசேஷன் விஷ்ணுவுக்கு படுக்கை அல்லவா, அதுதான் ஹரிதல்பம். அவரே சிவன் நர்த்தனம் பண்ணும் பொழுது அவருடைய பாதத்தில் சிலம்பாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா, அதுதான் ஹராங்கிரி நூபுரம். அவர் செய்யும் இன்னொரு பெரிய காரியம் இந்த பூமி முழுவதையும் தம்முடைய 1000 சிரசினால் தாங்கிக் கொண்டிருப்பது. க்ஷ்மாதர என்று இதைத்தான் சொல்லியிருக்கிறது. பூமாதேவி எல்லாவற்றையும் பொறுமையுடன் தாங்கிக் கொள்கிறார்கள் என்றால் அவளையும் ஆதிசேஷன் தாங்கிக் கொண்டிருக்கிறார். க்ஷ்மா என்றால் பூமி. அதிலிருந்துதான் க்ஷமா, அதாவது பொறுமை என்பது வந்தது. பொறுமைக்கு பூமாதேவி, தன்னை வெட்டுகிறவர்களையும் தாங்குகிறது பூமி. க்ஷ்மாவையும் தாங்குவதால் ஆதிசேஷன் க்ஷ்மாதரர். இந்த ஆதிசேஷ ஸ்வரூபம்தான் கோவிந்த பகவத்பாதாரின் ஆதி ரூபம். ஆதி ரூபத்திற்கும் இந்த கோவிந்த ரூபத்திற்கும் நடுவே இன்னும் சில அவதார ரூபங்களும் அவருக்கு உண்டு. என்னென்ன? சௌமித்ரி, பலாத்ரிபுத்திர. சௌமித்ரி பல அத்ரிபுத்திர என்பது இதன் விளக்கம். சௌமித்ரி என்றால் சுமித்திரரின் புத்திரரான லக்ஷ்மணர்.
விஷ்ணு ராமராக வந்த பொழுது ஆதிசேஷன் லக்ஷ்மணராக கூட வந்தார். அரசமரத்தின் மேலே நாள் கணக்காக ஆகாரமில்லாமல் தூக்கமில்லாமல் சந்திரசர்மா பாடம் கற்றுக்கொண்டாரே, அது எப்படி முடிந்தது என்பதற்கு இங்கே ஆன்சர் கிடைத்துவிட்டது. லக்ஷ்மணராக இருந்த பொழுது இதைவிட பகுகாலம் 14 வருஷம் வனவாசத்தின் பொழுது அவர் ஆகாரமும் நித்ரையும் இல்லாமல் தானே அண்ணாவுக்கு பணிவிடை பண்ணிக்கொண்டு காவல் காத்து கொண்டு இருந்திருக்கிறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போவும் கை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது இப்படி பண்ணவே அப்பொழுது ட்ரைனிங் நடந்திருக்கிறது. சௌமித்ரியாக வந்தவரே அப்புறம் பலராமராக கிருஷ்ணாவதாரத்தில் வந்தார். தம்பியாக இருந்தவர் அண்ணாவாக வந்து அண்ணாவின் பெயரையும் வைத்து கொண்டார், பலராமர் என்று. பலபத்ரர் என்றும் சொல்வதுண்டு. இங்கே சௌமித்ரி பலாத்ரிபுத்திர என்னும் இடத்திலே பல என்பது பலராமரைத்தான். அவரும் சேஷாவதாரம். அப்புறம் அத்ரிபுத்திரர், அதுதான் ஆத்ரேயர் என்னும் பதஞ்சலி. ஹரியின் படுக்கையாக, ஹரனின் பாதசரமாக, பூமியை தரிப்பவராக, லக்ஷ்மணராக, பலராமராக, பதஞ்சலியாக வந்தவர்தான் சந்திரசர்மாவாக பிறந்து கோவிந்த முனி ஆனவர். இப்பொழுது அவர் நர்மதா தீரவாசியாக ஆனார். அதைத்தான் உபரேவம் ஆப்ததாமா என்று சொல்லியிருக்கிறது. தாமா என்றால் இருப்பிடம். ரேவா என்பது நர்மதைக்கு இன்னொரு பெயர். உபரேவம் என்றால் ரேவாவுக்கு பக்கத்தில், அதாவது நர்மதா தீரத்தில். நர்மதா தீரத்தில் வாசஸ்தானத்தை உடையவர்தான் உபரேவம் ஆப்ததாமா. இத்தகைய பல ரூபங்களை கொண்டவர் விஜயம் பண்ணட்டும் ஜெகதாத்து. அவருடைய பேரும் கீர்த்தியும் எப்பொழுதும் வெற்றிகரமாக விளங்கி கொண்டிருக்கட்டும். இப்படி ஸ்லோகம் சொல்கிறது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.